உங்கள் உடல் ஒரு நடைப்பயிற்சி சக்தி நிலையம். ஆனால் உங்கள் விரல்கள் வழியாக வெளியேறி உங்கள் ஆற்றல் அனைத்தும் வீணாகிறது. இந்த சக்தியை இழுத்து இந்த ஒரு முத்திரை மூலம் உங்கள் ஒவ்வொரு ஆசையையும் யதார்த்தமாக மாற்றுங்கள். படைப்பின் ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு மூலக்கூறும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலால் இயக்கப்படுகிறது. பண்டைய முனிவர்களும் துறவிகளும் இந்த உண்மையை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்தனர். நமது உடல் வெறும் சதை மற்றும் எலும்புகளின் அமைப்பு மட்டுமல்ல, எல்லையற்ற சக்திகளுக்கான ஊடகம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். இந்த சக்திகளை கட்டுப்படுத்த அவர்கள் சிறப்பு முத்திரைகளை உருவாக்கினர். இந்த முத்திரைகளில் மிகவும் ரகசியமானதும் சக்தி வாய்ந்ததும் யோனி முத்திரை. யோனி என்ற வார்த்தையை கேட்கும்போது பல எண்ணங்கள் நினைவுக்கு வருகின்றன. ஆனால் அதன் ஆன்மீக அர்த்தம் ஆழமானது மற்றும் புனிதமானது. யோனி என்பது பிறப்பு நிகழும் இடம், உயிர் பிறக்கும் கருப்பை. இது உடல் மட்டுமல்ல, அண்ட தோற்றங்களையும் குறிக்கிறது. நாம் யோனி முத்திரையை பயிற்சி செய்யும்போது முழு பிரபஞ்சமும் தோன்றிய ஆதிசக்தியுடன் நம்மை இணைத்துக் கொள்கிறோம். இன்றைய உலகில் நாம் நமது மனசக்தியை பயனற்ற முயற்சிகளில் வீணாக்குகிறோம். நமது கண்கள் வெளிப்புற ஈர்ப்புகளில் கவனம் செலுத்துகின்றன. நமது காதுகள் வெளிப்புற சத்தத்தில் கவனம் செலுத்துகின்றன. மேலும் நமது கைகள் பொருள் சார்ந்த விஷயங்களை துரத்துகின்றன. இந்த அவசரத்திலே நாம் நமது உள் அமைதியை இழந்துவிட்டோம். யோனி முத்ரா என்பது உங்கள் பாயும் சக்தியை உங்கள் மையத்திற்கு திருப்பிவிடும் ஒரு பழங்கால நுட்பமாகும். இது உங்களுக்குள் எந்த எதிர்மறை சக்தியும் ஊடுருவ முடியாத ஒரு வட்டத்தை உருவாக்குகிறது. அதன் மேற்பரப்பில் அலைகளில்லாத அமைதியான ஏரியை கற்பனை செய்து பாருங்கள். மனம் மிகவும் அமைதியாக இருக்கும்போது மட்டுமே உண்மையின் பிரதிபிகை காண முடியும். யோனி முத்ரா உங்கள் கலங்கிய மனதை அந்த அமைதியான ஏரியாக மாற்றுகிறது. இந்த முத்திரை வெளிப்புற பொருட்களிலிருந்து உங்கள் புலன்களை எவ்வாறு விலக்கி உள்நோக்கி திருப்புவது என்பதை உங்களுக்கு கற்பிக்கிறது. இது யோக அறிவியலில் பிரதியாகாரம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த முத்திரையை எடுக்கும்போது உங்கள் விரல்களை ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்கு கொண்டு வருவதில்லை. நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஒரு இரகசிய ஒப்பந்தம் செய்கிறீர்கள். நீங்கள் இப்போது நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். தலைமுறைகளாக செயலற்ற நிலையில் இருக்கும் உங்கள் செயலற்ற சக்திகளை எழுப்ப இந்த பயிற்சி உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான தடையை நீக்குகிறது. அது உங்கள் ஆசைகளுக்கு தடையாக நிற்கிறது. மக்கள் தியானம் செய்ய முயற்சிக்கும்போது அவர்களின் மனம் அலைந்து திரிவதாக அடிக்கடி புகார் கூறுகிறார்கள். பறவைகளைப் போல எண்ணங்கள் கிளையிலிருந்து கிளைக்கு தாவுகின்றன. அந்த எண்ணங்களை அமைதிப்படுத்த யோனி முத்ரா எளிமையான மற்றும் மிகவும் பயனுள்ள வழியாகும். இது உங்கள் மூளையில் உள்ள நியூரான்களுக்கு ஓய்வு மற்றும் சுயபரிசோதனைக்கான நேரம் என்று ஒரு சிறப்பு சமிக்ஞையை அனுப்புகிறது. பண்டைய நூல்கள் இந்த முத்திரையை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதால் அதை மிகவும் இரகசியமாக வைத்திருக்க அறிவுறுத்தன. இது உங்கள் மூலாதார சக்கரத்திலிருந்து அர்ஜுனா சக்கரத்திற்கு ஆற்றலை மறுசீரமைக்கிறது. ஆற்றல் மேல் நோக்கி பாயும்போது ஒரு நபர் சாதாரணத்திலிருந்து அசாதாரணமானதாக மாறுகிறார். அவர்களின் பேச்சு சக்தி வாய்ந்ததாகிறது. அவர்களின் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி பிரகாசிக்கத் தொடங்குகிறது. மிக முக்கியமாக அவர்களின் மன உறுதி மிகவும் வலுவாகி அவர்கள் மிக எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலாளராகிறார்கள். நினைப்பது நடக்கத் தொடங்குகிறது. அதனால்தான் பண்டைய காலங்களில் சாதகர் தங்கள் ஆன்மீக பயிற்சியை முழுமையாக்க இந்த முத்திரையை பயன்படுத்தினார். உள்கதவு திறக்கப்படும் வரை வெளி உலகில் எந்த அற்புதங்களும் சாத்தியமில்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இன்று அந்த இரகசிய கதவின் சாவியை உங்களிடம் ஒப்படைக்கப் போகிறோம். நீங்கள் இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன் உங்கள் மனநிலையை மாற்ற வேண்டும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் மட்டுமல்ல, அந்த உயர்ந்த நனவின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். யோனி முத்ரா இந்த நம்பிக்கையை யதார்த்தமாக மாற்றும் ஊடகமாக மாறும். வரும் அத்தியாயங்களில் இந்த முத்திரையின் அறிவியல், அதன் முறை மற்றும் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடிய அதன் அற்புதமான விளைவுகள் பற்றி விரிவாக விவாதிப்போம். அமைதியாக இருங்கள், உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் முன்பு அறிந்திராத உங்கள் ஒரு பக்கத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு மர்மமான பயணத்திற்கு தயாராகுங்கள். இது வெறும் முத்திரை மட்டுமல்ல, இது உங்கள் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். யோனி முத்ராவின் அறிவியல் மற்றும் ஆன்மீகம். இரகசிய வடிவியல். இந்த உலகில் தெரியும் அனைத்தும் ஒரு வகையான ஆற்றல். நமது உடலும் ஒரு நுட்பமான கருவியைப் போலவே செயல்படுகிறது. பண்டைய அறிவியலின்படி நமது கைகள் செயல் கருவிகள் மட்டுமல்ல, அண்ட ஆற்றலின் கடத்திகளும் கூட. யோனி முத்ராவின் பின்னால் உள்ள அறிவியல் மிகவும் துல்லியமானது மற்றும் ஆழமானது. நவீன விஞ்ஞானிகள் கூட இப்போது அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். நமது கைகளின் 5 விரல்கள் 5 முதன்மை கூறுகளை குறிக்கின்றன. கட்டை விரல் நெருப்பின் உறுப்பை குறிக்கிறது. ஆள்காட்டி விரல் காற்றின் சக்தியை குறிக்கிறது.
நடுவிரல் விண்வெளியின் விரிவை குறிக்கிறது. மோதிர விரல் பூமியின் நிலைத்தன்மையை குறிக்கிறது. மேலும் சிறிய விரல் நீரின் திரவத்தன்மையை குறிக்கிறது. நாம் யோனி முத்ரா செய்யும்போது இந்த 5 கூறுகளுக்கு இடையில் ஒரு குறிப்பிட்ட சுற்று அல்லது ஆற்றல் பாதையை உருவாக்குகிறோம். பொதுவாக நமது மனம் மற்றும் உடல் ஆற்றல் இந்த விரல்கள் வழியாக வெளிப்புறமாக பாய்கிறது. நமது விரல்களின் நுனிகளை ஒரு குறிப்பிட்ட வழியில் இணைக்கும் போது இந்த பாயும் ஆற்றல் மீண்டும் உடலுக்குள் திரும்ப தொடங்குகிறது. இது ஒரு மின் சுற்றை முடித்து ஒரு விளக்கை ஏற்றுவது போன்றது. யோனி முத்ரா அதே தெய்வீக ஒளியை உங்களுக்குள் பற்ற வைக்க உதவுகிறது. இந்த முத்திரையின் அமைப்பை கவனியுங்கள். இது ஒரு முக்கோணம் அல்லது பிரமிடு வடிவத்தை உருவாக்குகிறது. பண்டைய கட்டிடக்கலை, கலை மற்றும் வடிவியலில் முக்கோணம் மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி மையமாக கருதப்படுகிறது. இந்த முக்கோணம் விரல்களை இணைப்பதன் மூலம் உருவாகும் போது அது உங்கள் உடலுக்குள் ஒரு சிறப்பு ஈர்ப்பு விசையை உருவாக்குகிறது. இந்த இழுப்பு உங்கள் உயிர் சக்தியை உங்கள் மூலாதார சக்கரத்திலிருந்து தூக்கி மேல் நோக்கி நகரத் தொடங்குகிறது. ஆன்மீக ரீதியாக இந்த முத்திரை இருமையை நீக்கி இருமையற்ற தன்மைக்கு வழிவகுக்கிறது. சிவனும் சக்தியும் புருஷனும் பிரகிருதியும் நமக்குள் வசிக்கின்றன. வலது கை மற்றும் இடது கை ஒரு குறிப்பிட்ட தாளத்தில் சந்திக்கும் போது நமக்குள் இருக்கும் இந்த 2 எதிர் துருவங்களும் சந்திக்கின்றன. இந்த ஒன்றியம் உண்மையான அமைதி பிறக்கும் புள்ளியாகும். யோனி முத்ரா நமது நரம்பு மண்டலத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. நமது விரல்களின் நுனியில் ஆயிரக்கணக்கான நுட்பமான நரம்புகள் உள்ளன. இவற்றில் மென்மை அழுத்தம் கொடுக்கப்படும் போது அது பொதுவாக செயலற்ற நிலையில் இருக்கும் நமது மூளையின் பகுதிகளை செயல்படுத்துகிறது. இது பினியல் சுரப்பி மற்றும் பிட்யூட்டரி சுரப்பியில் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கிறது. இதை நாம் நமது 3வது கண் மையம் என்றும் அழைக்கிறோம். இந்த ஆசனத்தில் நீங்கள் அமரும்போது உங்கள் சுவாசம் தானாகவே ஆழமாகவும் தாழமாகவும் மாறும். ஏனெனில் 5 கூறுகளின் சமநிலை உங்கள் நுரையீரல் மற்றும் இதய துடிப்பை ஒரு இயற்கையான தாளத்திற்கு கொண்டு வருகிறது. இது தற்செயல் நிகழ்வு அல்ல, மாறாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்களால் மேம்படுத்தப்பட்ட மிகவும் நுட்பமான மற்றும் மேம்பட்ட அறிவியல். யோனி முத்ரா கர்ப்ப முத்ரா என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது ஒரு குழந்தை தனது தாயின் வயிற்றில் அனுபவிக்கும் அதே பாதுகாப்பையும் அமைதியையும் பயிற்சியாளர் அனுபவிக்க அனுமதிக்கிறது. எந்த கவலையும் இல்லை, பயமும் இல்லை, முழுமையான இருப்பின் பேரின்பம் மட்டுமே. இந்த ஆசனம் உங்கள் பயணத்தை தொடங்கிய இடத்திலிருந்தே உங்களை மீண்டும் இணைக்கிறது. பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு எந்த வெளிப்புற மொழியும் தேவையில்லை. உங்கள் விரல்களின் இந்த சிறப்பு ஆசனம் பிரபஞ்சம் உடனடியாக புரிந்து கொள்ளும் மொழியாகும். நீங்கள் இந்த புனித பூமியை அணியும் போது அதன் எல்லையற்ற சக்திகளை பெற நீங்கள் இப்போது முழுமையாக தயாராக உள்ளீர்கள் என்பதற்கான சமிக்ஞை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள். எதிர்காலத்தில் இந்த அறிவியலை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றும்போது உங்கள் சிந்தனை மற்றும் முடிவெடுக்கும் திறன்கள் ஒரு புரட்சிகரமான மாற்றத்திற்கு உட்பட்டிருப்பதை காண்பீர்கள். நீங்கள் இனி ஒரு உடலாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் ஒரு சக்தி மூட்டையாக மாறுவீர்கள். இந்த அறிவியல்தான் உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தின் அற்புதமான கட்டிடத்தை உருவாக்குவதற்கான அடித்தளமாகும். உயிர் சக்தியை பாதுகாத்தல். நாள் முழுவதும் கடினமாக எதுவும் செய்யாவிட்டாலும் மாலைக்குள் நீங்கள் முற்றிலும் சோர்வடைந்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா? உங்களுக்குள் இருக்கும் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் எங்கே மறைந்துவிடும்? பதில் மிகவும் எளிமையானது. உங்கள் உயிர் சக்தி தொடர்ந்து வெளிப்புறமாக பாய்கிறது. அதை உங்களால் தடுக்க முடியாது. உயிர் சக்தி ஆற்றல் என்றும் அழைக்கப்படும் நமது உயிர் சக்தி நமது இருப்புக்கு அடிப்படையாகும். இந்த ஆற்றல் சுவாசிப்பதிலிருந்து மட்டும் வருவதில்லை. நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் உடல் செயல்களை இயக்குவது நமக்குள் இருக்கும் நுட்பமான எரிபொருள். இந்த சக்தியை வீணாக்குபவர்கள் ஒருபோதும் சுய உணர்தலை அடையவோ அல்லது தங்கள் ஆசைகளை நிறைவேற்றவோ மாட்டார்கள் என்று பண்டைய யோகிகள் எச்சரித்தனர். நமது 5 புலன்கள் பார்த்தல், கேட்டல், மனம், சுவைத்தல் மற்றும் தொடுதல் வெளி உலகிற்கு திறந்திருக்கும் 5 வாயில்கள் போன்றவை. பொதுவாக நமது உணர்வு இந்த வாயில்கள் வழியாக வெளியேறுகிறது. நீங்கள் விமர்சனங்களை கேட்கும்போது, பயனற்ற தொலைக்காட்சியை பார்க்கும்போது அல்லது உங்கள் மொபைல் தொலைபேசியில் சிந்தனையற்ற நேரத்தை செலவிடும்போது உங்கள் விலைமதிப்பற்ற ஆற்றல் இந்த வாயில்கள் வழியாக கசியத் தொடங்குகிறது. இது ஒரு துளை கொண்ட ஒரு பாத்திரம் போன்றது. நீங்கள் அதில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது ஒருபோதும் நிரம்பாது. இந்த ஆற்றல் கசிவை தடுக்க யோனி முத்ரா மிகவும் சக்தி வாய்ந்த வழியாகும். இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் உங்கள் விரல்களை சீரமைக்கும் போது நீங்கள் இந்த 5 வாயில்களை அடையாளமாக மூடுகிறீர்கள். உங்கள் விரல்களின் நுனிகளை ஒன்றாக தொடுவதன் மூலம் நீங்கள் ஒரு ஆற்றல் தடையை உருவாக்குகிறீர்கள்.
இப்போது வெளிப்புறமாக பாயாமல் உங்கள் ஆற்றல் சக்கரங்கள் வடிவில் உங்களுக்குள் பரவத் தொடங்குகிறது. இந்த ஆற்றல் உள்ளே பாதுகாக்கப்படும் போது அது உங்கள் சக்கரங்களை வளர்க்கத் தொடங்குகிறது. உங்கள் செறிவு அதிகரிக்கிறது. உங்கள் மன அழுத்தம் குறையத் தொடங்குகிறது. மேலும் நீங்கள் மேலும் உயிரூட்டவாக உணர்கிறீர்கள். இந்த முத்திரை உங்கள் ஆற்றலை எவ்வாறு சேமித்து உங்கள் இலக்குகளை அடைய அதை பயன்படுத்துவது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் சிறந்த எதையும் அடைவதற்கு தைரியமும் உறுதியும் தேவை. இவை இரண்டும் உயர்ந்த நிலையில் உள்ள உயிர் சக்தி உள்ளவர்களால் மட்டுமே உள்ளன. யோனி முத்திராவை பயிற்சி செய்வது உங்கள் சொந்த ஆற்றலின் எஜமானராக இருக்கும் நிலைக்கு உங்களை கொண்டு வருகிறது. இப்போது வெளிப்புற சூழ்நிலைகள் அல்லது மக்கள் உங்கள் மன அமைதியை கெடுக்க முடியாது. ஏனெனில் உங்கள் ஆற்றல் உங்களுக்குள் பாதுகாக்கப்படுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், பாதுகாக்கப்படும் ஆற்றல் படைப்புக்கு பயன்படுத்தப்படும் ஆற்றல். உங்கள் சக்திகள் வெளிப்புறமாக பாய்வதை நீங்கள் நிறுத்தும்போது அதே சக்தி உங்கள் ஆழ்மனதில் சேமிக்கப்படுகிறது. இது உங்கள் கற்பனையை செயல்படுத்தி உங்கள் கற்பனைகளை யதார்த்தமாக மாற்றும் திறனை உங்களுக்கு வழங்குகிறது. பண்டைய முனிவர்கள் ரகசியமாக வைத்திருக்கும் ரகசியம் இதுதான். உண்மையான அதிசயம் வெளிப்புற செயல்களில் அல்ல, ஆனால் உள் ஆற்றலை பாதுகாப்பதில் உள்ளது. பயிற்சி சடங்கு. இந்த எல்லையற்ற சக்தியை உங்களுக்குள் செயல்படுத்துவதற்கான ரகசிய முறையை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. யோனி முத்திராவை பயிற்சி செய்வது வெறும் கைக்குழுக்கள் அல்ல, இது ஒரு புனிதமான சடங்கு. அதை செய்ய உங்களுக்கு எந்த சிறப்பு இடமும் தேவையில்லை. ஒரு அமைதியான மூளையும் உங்கள் கவனம் செலுத்தும் மனமும் போதும். முதலில் அமைதியான இடத்தில் வசதியாக உட்காருங்கள். முடிந்தால் சுகாசனம் அல்லது பத்மாசனத்தை தேர்வு செய்யவும். ஒரு மரம் அதன் வேர்களிலிருந்து வானத்தை நோக்கி நேராக நீட்டுவது போல உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்திருங்கள். மெதுவாக உங்கள் கண்களை மூடிக்கொண்டு சில ஆழ்வான சுவாசங்களை எடுங்கள். தண்ணீரில் மிதக்கும் இலை போல உங்கள் உடலை முழுமையாக ஓய்வெடுக்க விடுங்கள். இப்போது உங்கள் இரு கைகளையும் உங்கள் முன் கொண்டு வாருங்கள். நமஸ்காரத்தில் உங்கள் உள்ளங்கைகளை ஒன்றாக இணைக்கவும். இப்போது உங்கள் ஆள்காட்டி விரல்களின் நுனிகளை மெதுவாக ஒன்றாக இணைக்கவும். பின்னர் உங்கள் கட்டை விரல்களின் நுனிகளை ஒன்றாக இணைக்கவும். நினைவில் கொள்ளுங்கள், ஆள்காட்டி விரல்கள் மேல் நோக்கியும் கட்டை விரல்கள் கீழ் நோக்கியும் ஒரு முக்கோணம் அல்லது வைர வடிவத்தை உருவாக்க வேண்டும். மீதமுள்ள 3 விரல்களை, நடுத்தர, மோதிர விரல்கள் மற்றும் சிறிய விரல்களை ஒன்றோடொன்று இணைக்கவும். இதனால் அவற்றின் நகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கி இருக்கும். உங்கள் விரல்களை வளைத்து உங்கள் உள்ளங்கைகளை நோக்கி கொண்டு வாருங்கள். இப்போது இந்த முத்திரையை உங்கள் தொப்புள் சக்கரம் அல்லது சூரிய பின்னல் அருகே வைக்கவும். உங்கள் கட்டை விரல்கள் உங்கள் தொப்புளை நோக்கியும் உங்கள் ஆள்காட்டி விரல்கள் முன்னோக்கியும் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த நிலையில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் கைகளில் லேசான கூச்சல் உணர்வு அல்லது அரவணைப்பை உணர்வீர்கள். இது உங்கள் ஆற்றல் சுற்று முடிந்தது என்பதை குறிக்கிறது. உங்கள் உடல் இப்போது ஒரு பெறுநராக செயல்படுகிறது. அண்ட அதிர்வெண்ணை பெற தயாராக உள்ளது. பயிற்சியின் போது உங்கள் சுவாசம் முற்றிலும் இயற்கையாக இருக்க அனுமதிக்கவும். இந்த போஸில் நீங்கள் ஆழமாக ஆராயும் போது உங்கள் எண்ணங்கள் அமைதியடைவதை உணரவீர்கள். வெளிப்புற சத்தம் படிப்படியாக மங்கிவிடும். உங்களுக்குள் ஒரு அமைதியை கேட்பீர்கள். இது பிரபஞ்சத்தின் குரல் எதிரொலிக்கும் அமைதி. இந்த போஸை குறைந்தது 10 முதல் 15 நிமிடங்கள் வைத்திருங்கள். நீங்கள் ஒரு தொடக்கக்காரராக இருந்தால் நீங்கள் 5 நிமிடங்களுடன் தொடங்கலாம். நீங்கள் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. இந்த ஆசனத்தில் எவ்வளவு கவனம் செலுத்தி பயபக்தியுடன் இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். பயிற்சியை முடித்ததும் உங்கள் விரல்களை மெதுவாக பிரித்து உங்கள் உள்ளங்கைகளை ஒன்றாக தேய்த்து உங்கள் முகத்திலும் கண்களிலும் சக்தியை பயன்படுத்துங்கள். இது உங்கள் உடல் முழுவதும் திரட்டப்பட்ட ஆற்றலை செலுத்தும் ஒரு வழியாகும். யோனி முத்ரா பயிற்சி செய்யும்போது உங்கள் மனதில் வெறுப்பு அல்லது எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது மிகவும் சுத்திகரிக்கும் செயல்முறையாகும். நீங்கள் இதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது இந்த கை செய்கை உங்கள் ஆழ்மனதின் திறவுகோலாக மாறும். உங்கள் விரல்களை இந்த நிலைக்கு கொண்டு வரும்போது உங்கள் மனம் தானாகவே ஆழ்ந்த தியான நிலைக்கு செல்லும் ஒரு காலம் வரும். அதிசய நன்மைகள் மற்றும் மன அமைதி நன்மைகள் மாற்றம். நீங்கள் தொடர்ந்து யோனி முத்ரா பயிற்சி செய்யும் போது உங்கள் வாழ்க்கை அற்புதத்திற்கு குறையாத மாற்றங்களை அனுபவிக்க தொடங்குகிறது. இது வெறும் உடல் தோரணை மட்டுமல்ல, உங்கள் முழு ஆளுமையையும் புத்துயிர் பெறும் ஒரு தெய்வீக மருந்தாகும். அதன் முதல் மற்றும் மிக ஆழமான விளைவு
உங்கள் மன ஆரோக்கியத்தில் உள்ளது. இன்றைய வேகமான உலகில் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன. நமது மனம் எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளிலோ அல்லது கடந்த காலத்தை பற்றிய வருத்தங்களிலோ மூழ்கி கிடக்கிறது. யோனி முத்ரா உங்கள் மூளையின் 2 அரைக்கோளங்களுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துகிறது. நீங்கள் இந்த ஆசனத்தை வைத்திருக்கும்போது உங்கள் ஆல்பா மூளையலை அளவுகள் அதிகரித்து ஆழ்ந்த அமைதி மற்றும் தளர்வு நிலைக்கு உங்களை இட்டுச் செல்கின்றன. தூக்கமின்மையால் போராடுபவர்களுக்கு அல்லது மனம் தொடர்ந்து அமைதியற்றவர்களாக இருப்பவர்களுக்கு இந்த ஆசனம் ஒரு வரத்தை தவிர வேறில்லை. இது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது மற்றும் உடலில் உள்ள கார்டிசோல் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களின் அளவை குறைக்கிறது. மனம் அமைதியாக இருக்கும்போது உங்கள் முடிவெடுக்கும் திறன் வியத்தகு முறையில் அதிகரிக்கிறது. வாழ்க்கையின் சிக்கலான பிரச்சனைகளை அதிக தெளிவுடனும் பொறுமையுடனும் அணுக முடிகிறது. ஆன்மீக மட்டலில் யோனி முத்ரா உங்கள் உள்ளுணர்வை எழுப்புகிறது. எதிர்கால நிகழ்வுகளை குறிக்கும் 6வது அறிவு நமக்கு இருப்பதாக நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த முத்திரையை பயிற்சி செய்வது இந்த செயலற்ற சக்தியை செயல்படுத்துகிறது. சரியான நேரத்தில் சரியான எண்ணங்களை பெறத் தொடங்குகிறீர்கள். மேலும் பிரபஞ்சத்தின் சமிக்ஞைகளை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறீர்கள். இந்த முத்திராவின் மற்றொரு முக்கிய நன்மை உங்கள் வெளிப்பாட்டு சக்தியில் அதிகரிப்பு ஆகும். உங்கள் ஆற்றல் சிதறடிக்கப்படும் போது உங்கள் ஆசைகளும் பலவீனமாகின்றன. ஆனால் நீங்கள் உங்கள் முழு உயிர் சக்தியையும் யோனி முத்ரா மூலம் ஒரே மையத்திற்கு கொண்டு வரும்போது உங்கள் உறுதிப்பாடு ஒரு லேசர் கற்றை போல சக்தி வாய்ந்ததாக மாறும். நீங்கள் என்ன நினைத்தாலும் செய்தாலும் நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அது யதார்த்தமாக மாறத் தொடங்குகிறது. இந்த முத்திரை பெண்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. இது ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கவும் உள் வலிமையை வலுப்படுத்தவும் உதவுகிறது. இது உடலில் உள்ள நச்சுக்களை அகற்றவும் பிராணனின் சுழற்சியை எளிதாக்கவும் உதவுகிறது. உங்கள் பயிற்சி ஆழமடையும் போது உங்கள் முகத்தில் ஒரு சிறப்பு பிரகாசம் தோன்றத் தொடங்குகிறது. உங்கள் குரலில் ஒரு மென்மை தோன்றும். உங்கள் கண்களில் ஒரு நிலையான பிரகாசம் தோன்றும். இது உங்கள் உள்ளாற்றல் இப்போது உயர்ந்துள்ளது என்பதற்கான சான்றாகும். நீங்கள் முன்பை விட அதிக நம்பிக்கை, பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சியை உணரத் தொடங்குகிறீர்கள். உண்மையான மகிழ்ச்சியும் சக்தியும் வெளிப்புற பொருட்களில் அல்ல, ஆனால் நீங்கள் இப்போது கண்டுபிடித்துள்ள உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதியான மையத்தில் உள்ளது என்பதை யோனி முத்ரா உங்களுக்கு கற்பிக்கிறது. அத்தியாயம் 6. பிரபஞ்சத்துடன் நேரடி தொடர்பு. உலகளாவிய இணைப்பு. வார்த்தைகள் முடிந்து அனுபவம் தொடங்கும் இடத்தை நீங்கள் இப்போது அடைந்துவிட்டீர்கள். யோனி முத்ரா என்பது ஒரு நுட்பம் மட்டுமல்ல, இது பிரபஞ்சத்தின் எல்லையற்ற கடலில் நுழைவதற்கான ஒரு படகு போன்றது. இந்த ஆசனத்தில் நீங்கள் முற்றிலும் அசையாமல் இருக்கும்போது நீங்கள் இந்த உலகத்திலிருந்து தனித்தனியாக இல்லை என்பதை உணர்கிறீர்கள். மாறாக நீங்கள் இந்த பரந்த இருப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். பெரும்பாலும் நாம் பிரபஞ்சத்திடம் ஏதாவது கேட்டு ஜெபிக்கிறோம். ஆனால் பிரார்த்தனை என்பது நமது எண்ணங்களை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, உச்ச உணர்வின் குரலை கேட்பதும் கூட என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். யோனி முத்ரா உங்களுக்கு ஆழமான அமைதியை வழங்குகிறது. அதில் நீங்கள் கடவுள் அல்லது பிரபஞ்சத்தின் சமிக்ஞைகளை தெளிவாக கேட்க முடியும். இது உங்களுக்கும் அந்த தெய்வீக சக்திக்கும் இடையிலான நேரடி தொடர்பு. இந்த பயிற்சியை உங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளும்போது நீங்கள் முன்பு விதி அல்லது தற்செயல் என்று கருவியது உண்மையில் அந்த தெய்வீக சக்தியால் திட்டமிடப்பட்டது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். சரியான நேரத்தில் சரியான மக்களை நீங்கள் சந்திக்கத் தொடங்குவீர்கள். உங்கள் நிலுவையில் உள்ள பணிகள் தானாகவே செய்யத் தொடங்கும். மேலும் எந்த உலக விஷயமும் பறிக்க முடியாத ஒரு அமைதி உங்களை நிரப்பும். இந்த பயணத்தில் பொறுமை உங்கள் மிகப்பெரிய சொத்து. இயற்கை ஒருபோதும் அவசரப்படுவதில்லை. இருப்பினும் அதன் அனைத்து வேலைகளும் சரியான நேரத்தில் முடிக்கப்படுகின்றன. அதேபோல் உங்கள் ஆன்மீக பயிற்சியில் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு தீர்மானமும் அந்த எல்லையற்றதை அடைகிறது என்று நம்புங்கள். யோனி முத்ரா உங்கள் தீர்மானங்களுக்கு இறகைகளை தருகிறது. இதனால் அவை 7வது ஸ்வர்க்கத்திற்கு பறக்க முடியும். இந்த கோவிலை உங்களுக்குள் தூய்மையாக வைத்திருங்கள். உங்கள் எண்ணங்களை உயர்த்தி இந்த சக்தியை உங்கள் சொந்த நலனுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களின் நலனுக்காகவும் பயன்படுத்துங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது என்று நினைக்கும் போது பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு நன்மைக்கான கதவுகளை திறக்கும். இப்போது உங்கள் கண்களை திறந்து புதுப்பிக்கப்பட்ட சக்தியுடன் உலகிற்கு திரும்ப வேண்டிய நேரம் இது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்களுக்காக ஒவ்வொரு கதவையும் திறக்கக்கூடிய திறவுகோல் இப்போது உங்களிடம் உள்ளது. இந்த வீடியோ சரியான நேரத்தில் உங்களிடம் வந்ததாக நீங்கள் உணர்ந்தால் உங்கள் உணர்வுகளை கருத்துக்களில் வெளிப்படுத்த மறக்காதீர்கள். இந்த வீடியோ மிகவும் தேவைப்படுபவர்களை சென்றடையும் வகையில் லைக் செய்யவும். ஆன்மீகத்தின் இந்த பயணத்தில் எங்களுடன் இருக்க சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள்.
இந்த வீடியோ சரியான நேரத்தில் வந்ததாக நீங்களும் உணர்ந்தீர்களா?